Guys, welcome back to CSS series. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம CSS யூனிட்ஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இந்த CSS யூனிட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு டிவ்வோ இல்லை ஒரு இமேஜோ இல்லை ஒரு ஃபாண்ட் சைஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பிக்சல்ஸ்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் ஆர் ஈவன் பர்சன்டேஜ்ல கூட நம்ம பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஸ் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ் வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிஎஸ்எஸ் யூனிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் லென்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா ஒன்று அப்சல்யூட், இன்னொன்று ரிலேட்டிவ். ஸோ இந்த அப்சல்யூட் ரிலேட்டிவ் அதுக்கு உண்டான வித்தியாசம் என்ன, அதுல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் லென்த். ஸோ இந்த அப்சல்யூட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபிக்ஸ்டு லென்த்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபிக்ஸ்டு லென்த்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு பத்தி பார்க்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ஸ், சிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்டிமீட்டர்னா உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம ஸ்கேல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்டிமீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு வந்து சிஎஸ்எஸோட ஒரு ஃபாண்ட் சைஸோ இல்ல ஒரு டிவ்வோட வித்தோ, ஹைட்டோ வந்து நம்ம இந்த சிஎம் மூலியமான கூட நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம மில்லிமீட்டர் கூட நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். ஸோ அது எம்எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதோட யூனிட்ட நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா, 96 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இல்லன்னா 2.54 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க 1 இன்ச் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது வந்து 64 பிக்சல்ஸுக்கு ஈக்குவல். ஓகேவா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிக்சல்ஸ். நம்ம வந்து பிக்சல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த பிக்சல்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 1 பிக்சல் ஈக்குவல் டூ 1/96 ஆஃப் 1 இன்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1 பிக்சல்ஸ்னா எவ்வளோ இன்ச்சஸ்ல இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதாவது 1/96 இன்ச்சஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிடி. பிடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க 1 பிடி ஈக்குவல் டூ 1/72 ஆஃப் 1 இன்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 1/72 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிசி, பிக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. 1 பிசி ஈக்குவல் டூ 12 பிடி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பிடிங்கிறது நம்ம பாயிண்ட்ன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அப்ப 12 பாயிண்ட் ஐ மீன் 12 பாயிண்ட்னா 1 பிக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்சல்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிக்சல்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு லென்த். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அப்சல்யூட் லென்த்னா என்ன தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பிக்சல்ஸ் யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த சிஎம் இல்ல எம்எம் இல்ல இன்ச் கூட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல எல்லா ப்ரௌசருமே நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிலேட்டிவ் லென்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி யூனிட் அதாவது இந்த மாதிரி லென்த் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டிபெண்டட் அதாவது ஒரு எப்படி சொல்றது? ஒரு பர்ட்டிகுலரான டிவ் இருக்கு. அந்த டிவ்வுக்கு உண்டான லென்த் எனக்கு பர்ட்டிகுலரா வேணும். அந்த டிவ்வோட 50% எனக்கு வேணும் அப்படின்னா, இந்த ரிலேட்டிவ் லென்த் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் இந்த லென்த் வந்து நம்மளுக்கு மாறும். பட் நம்மளுக்கு இந்த அப்சல்யூட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் நம்மளுக்கு மாறாது. அது ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்குள்ளான வித்தியாசம் இதுதான். நம்மளுக்கு வந்து அப்சல்யூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்கும். ரிலேட்டிவ் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் நம்மளோட ஃபாண்ட் சைஸ் வந்து அதாவது ஃபாண்ட்டோ இல்ல வந்து ஒரு டிப்போ அதோட ஹைட் அண்ட் விட்த் நம்ம வந்து ரிலேட்டிவ் யூனிட்ல செட் பண்ணியிருந்தோம்னா, அது வந்து ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் நம்மளுக்கு மாறும். ஸோ அதெல்லாம் எப்படி மாற வைக்கிறது? அதுக்கு என்னென்ன யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ் டூ ஃபாண்ட் சைஸ் ஆஃப் எலிமெண்ட். அதாவது 2 இஎம் மீன்ஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சைஸ் ஆஃப் த கரண்ட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து இந்த இஎம் நம்ம யூஸ் பண்ணோம்னா, அதோட கரண்ட்டோட ஃபாண்ட் சைஸ் இருக்கோ, அது என்னவா இருக்கோ, அது 2 டைம்ஸ் சைஸ் இன்கிரீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அதோட ஹைட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் சைஸோ நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரும். ஸோ இந்த இஎம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ்க்கு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிவ்வுக்கோ இல்ல இமேஜோ அதோட ஹைட் அண்ட் விட்த் செட் பண்றதுக்கு நம்ம இஎம் வந்து நம்ம அதுல யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஎக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் ஹைட் டூ எக்ஸ் ஹைட் ஆஃப் த கரண்ட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ரேர்லி யூஸ்டு. நம்மளோட எக்ஸ் அதாவது எக்ஸ் ஆக்ஸஸ் ஹைட்ட வந்து நம்ம வந்து இத வச்சு நம்மளால மென்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிஹெச். இது வந்து இஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஹைட்டு அதே மாரி
சிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா வித். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இஎம். ஸோ ரெம்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் அஸ் இஎம் மாரி தான். ஸோ இந்த இஎம் வந்து ரிலேட்டிவ்னா பார்த்தீங்கன்னா, அதோட பாடி எவ்வளோ ஃபாண்ட் சைஸ் இருக்கோ, அதோட 2 டைம்ஸ் எடுத்துக்கும். பட் ரெம்ங்கிறது அப்படி கிடையாது. அந்த பர்ட்டிகுலரான அதாவது பாடி வந்து ஆ ரிலேட்டிவ் எடுத்துக்காது. அதுக்குள்ளோட பேரண்டோட என்ன ஃபாண்ட் சைஸ் இருக்கோ, அத வந்து இன்டு 2ன்னு உங்களுக்கு பண்ணி தரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விடபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வியூ போர்ட் வித் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வித் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ்ல இருக்கும். ஸோ 1% ஆஃப் வித் போர்ட் வந்து நம்மளுக்கு வந்து 1 வியூ போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி விஹெச் வந்து பார்த்தீங்கன்னா, வியூ போர்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1% ஆஃப் ஹைட் தான் வந்து விஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விமின், விமேக்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட விமின்ன்னா இவ்ளோ மினிமம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது. இதுக்கு மேல போகலாம். பட் இது கீழ போகக்கூடாது அப்படின்னு சொல்ற இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக விமின்னு. அதே மாரி விமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு கீழ போகக்கூடாது. ஆனா இதுக்கு மேலயும் ஐ மீன் இது கீழ போகலாம். இதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக தான் இந்த விமேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ். ஸோ இந்த பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா? அது எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கோ அதுக்கு ரிலேட்டிவா இது இருக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு அப்சல்யூட்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் உண்டான டிஃபரன்ஸ் அண்ட் தென் அதோட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது நம்ம இந்த யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் வீடியோஸ்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். மோஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேட்டிவ்ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கல. ஏன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ரெஸ்பான்சிவா இருக்கும்.